ராமாயண காவியத்தை நினைவு கூர்ந்தால் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன், ஹனுமான், வாலி, சுக்ரீவன் என பல ஆண் கதாபாத்திரங்கள் நம் மனக்கண் முன் தோன்றுவர். அதே போல கோசலை, சுமித்திரை, கைகேயி, சீதை, மண்டோதரி, சபரி போன்ற பெண் கதாபாத்திரங்களும் நினைவுக்கு வருவர். இவர்களெல்லாம் தத்தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளால், தியாகத்தால் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர். ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிளை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? யார் இந்த ஊர்மிளை? அவள் என்ன சாதித்தாள்? அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவோமா? சீதையின் சகோதரிதான் ஊர்மிளை, லட்சுமணனின் மனைவி. சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிளைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது. ராமனுக்கு துணையாக லட்சுமணனும் வனவாசம் சென்று விடுகிறான். அதற்கு பின் ராமாயண கதை ராமன், லட்சுமணன், சீதை ஆகியோரை சுற்றியே செல்கிறது. அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை. ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் ஊர்மிளை பற்றிய ஒரு முக்கிய தகவல் தெரிய வருகிறது.